என்னடா சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக ரேப் நியூஸாக வந்துட்டு இருக்கு. அதுவும் கொல்கத்தா சம்பவத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக நியூஸ் வந்து மீடியா கவர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க கவர் பண்ண வரைக்கும் தான் ரேப் நடந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் முதல் தப்பு. இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட் படி ஒவ்வொரு 16 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் வந்து ரேப் பண்ணப்படுறா அப்படின்றது வந்து ஒரு ரிப்போர்ட்டோட கணக்கு. அப்போ அதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ நாளாக கவர் பண்ணல? சரி, இதுக்கான ப்ராப்பரான தண்டனை என்ன? ப்ராப்பரான சொல்யூஷன் என்ன? ப்ராப்பரான சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் ஒழுங்காக போடல, நைட்டில் வந்து வெளியே போகிறாங்க, எல்லா பசங்களுமே வந்து கெட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எல்லா பசங்களையும் பார்த்து பழங்குங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனா? அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்றது அவங்க விஷயம், நைட்டில் வெளியே போகிறாங்கன்றது அவங்களோட இஷ்டம். ஏன் அவங்க போகக்கூடாதா? இண்டிபெண்டன்ஸ் எல்லாருக்கும் தாங்க, சுதந்திரம் எல்லாருக்கும் தானே. இந்த பர்டிகுலர் பர்சன்னால மொத்த ஆண் இனமே வந்து தலை குனிஞ்சு நிற்குது. எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லா பொண்ணுங்களுமே கெட்டவங்க கிடையாது, எல்லா பசங்களுமே கெட்டவங்க கிடையாது. ஒரு பர்டிகுலர் பர்சன்